ஹாய் காய்ஸ், ஐம் பேக். இன்றைக்கி நம்ம ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். யாரோட ஒன் ஷாட்னா நம்ம ஜிமினோட ஒன் ஷாட்டு தான். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம லேட் பண்ணாமல் ஒன் ஷாட்டுக்குள்ளே போயிடலாம். வாங்க போகலாம். ஆக்சுவலாக நீங்களும் ஜிமினும் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் லவ் பண்ணி 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நீங்களும் ஜிமினும் லிவிங்கில் தான் இருக்கீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாகவும் இருக்கீங்க. அதே நிமிஷம் ரொம்ப லென்த்தாலாம் போவேன்னா உங்களுக்கு ஒரு 7 மந்த் ப்ரெக்னென்ட் வச்சுக்கோமா. ஓகேவா? ஏன் 7னா எனக்கு லக்கி நம்பர் 7 ஆனால் 7 மந்த். ஓகேவா? ஓகே, நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஒன் ஷாட்டுக்குள்ளே போகலாம். கதவை திறந்தா நீங்கள் தான் கிச்சனில் இருக்கிற ஜிமினாவை லிவிங் ரூம்லேருந்து கொத்தி கூட்டிக்கிட்டு இருக்கீங்க. டே ஜிமினா, எங்கடா இருக்க? சீக்கிரம் வாடா, எனக்கு பசிக்குதுடா அப்படின்னு கத்தி கூப்பிட்றீங்க. ஜிமினா உங்களுக்காக அறக்க பறக்க சமைச்சிக்கிட்டு இருக்காரு. இந்த வரண்டி பேபி கொஞ்ச நிமிஷம் இருடியே அப்படின்னு. ஜிமின், எனக்கு பசிக்குது ஜிமின், சீக்கிரம் ஜிமின், வயிற்றுக்குள்ளே வேற உன்னோட குட்டி பாப்பா வேற எனக்கு எத்திக்கிட்டே இருக்குது, சீக்கிரம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. ஜிமின் சாப்பாடு எடுத்துகிட்டு உங்களுக்கு கையில் கொடுக்குறாரு. ஆக்சுவலாக நீங்கள் லிவிங் ரூமில் தானே உட்காந்துருக்கீங்க. அங்கே தான் டேபிள் இருக்குல்ல, அங்கே வச்சுட்டு சாப்பிடு அப்படின்ட்டு கொடுத்துட்டு அவர் கீழே உட்காந்துடுறாரு. ஏன்னா நீங்கள் எப்போதும் சாப்பிடும் போதும் அவரை கால் பிடிச்சி விட சொல்லுவீங்க. ஓகேவா? ரொம்ப கேரிங்கான ஹஸ்பண்டில் கால் பிடிச்சி விட்றாரு. நீங்களும் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது அவர் கால் பிடிச்சி விட்றாரு. அவர் கால் பிடிச்சி விட சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. அவர் உங்களையே ரசித்து பார்த்துக்கிட்டு பேபி பொம்மையை தொட்டு பார்த்துக்கிறாரு. நீ எப்போ வெளியே வருவ? உங்கள் அம்மா என் உயிரை வேற வாங்குறா. நீ வெளியே வர வரைக்கும் இவன் என்னை விட மாட்டான். என்ன பண்ணுறது? நான் லவ் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாமலோ புதக்குழியில் விழுந்துட்டேன் அப்படின்னும். ஓ, நீ தெரிஞ்சோ தெரியாமல் புதக்குழியில் விழுந்துட்டியா ஜிமினா அப்படின்னு ஒயின் கேட்குறாங்க. இல்லை பேபி, அப்படி இல்லைடி, நீ இப்படிலாம் என்ன மேட்டுவேன்னு. ஐயோ, ஒரு டைப்பில் வேற எனக்கு பயமாக இருக்குது. உளருதேனே, உளராதடா ஜிமினா. பேபி, அப்படி இல்லைடா, நீ நம்ம லவ் பண்ணும்போதுமே என்னை இப்படி தான் கேட்பேன். ஆனால் நீ ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் ரொம்ப வேலை வாங்குறியே. ஏன்? பிகாஸ் நான் உன்னை லவ் பண்ணும் போதும் உனக்கு அப்போயே தொல்லை பண்ணேன், நான் பின்னெல்லாம் சுற்றி, அதுக்காக ரிவெஞ்சா பேபி அப்படின்னு கேட்குறாரு. வைனும் யார்? நான் ரிவெஞ்செலாம் எடுக்கலை. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு நார்மலாக மூடு இப்படி தான் ஸ்விட்ச் ஆன் ஆகுமா. அப்பப்போ கோமாகுவாங்களாம், அப்பப்போ பாஸ்வேர்டு கொட்டுவாங்களாம், அப்பப்போ திட்டுவாங்களாம். மேபி எனக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் நான் உண்மையை தான் சொன்னேன். எனக்கு அப்பப்பெல்லாம் சும்மா பசிக்குதுடா ஜிமினா. ஆமாம் பேபி, அதான் நான் இருக்கேனே, கவலைப்படாதவன். என் நீ சாப்பிடு, நான் உன் காலை பிடிச்சி விட்றேன். சரி அப்படின்னு சாப்பிட்டு முடிச்சிடுறீங்க. ஓகேவா? ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சா? இப்போ மறுபடியும் போய் நம்ம தான் பானை கட்டி கழுவணுமா? சரி, பூ எடுப்போம். ஏன் பேபி, நீ குனிஞ்சு நிமிந்தெல்லாம் வேலை செய்ய மாட்டியா? ஜிமின், என்னடா இப்படிலாம் சொல்கிற? இல்லை, எனக்கும் கை காலெலாம் வலிக்குது. நான் வேறு மாமா வேறு ஆஃபீஸ்க்கு போகிறேன்ல, உனக்கு தான் தெரியும்ல மாமாவை பற்றி. ஆமாம், இவர் தான் பெரிய சிஓ ஆச்சா, இப்படி தான் சொல்லுவார். ஆக்சுவலாக நான் இதை ஆரம்பத்தையே சொல்லியிருக்கணும், இப்படி சொல்லிடுறேன். ஓகேவா? ஆக்சுவலாக நம்ம ஜிமின் சவுத் கொரியாவில் உள்ள பெரிய ஒரு பிக்கஸ்ட்டு பிஸ்னஸ் மேன், சிஓ. ஓகேவா? ஒரு கம்பெனிக்கு. ஸோ ரொம்ப பிஸியானவர். அதே நிமிஷம் ரொம்ப லவ்லி கேரிங்கான ஹஸ்பண்ட். உங்கள் மேலே உங்கள்கிட்ட லவ் பண்ணதுலேருந்து இப்போ மேரேஜ் பண்ண வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்கள்கிட்ட தப்பாக பேசினது இல்லை, உங்கள் கற்றுனதெல்லாம் அவ்வளோ லவ்விங்கு உங்களுக்கு. நீங்கள் 5 வருஷம் லவ் பண்ணீங்க, மேரேஜ் ஆகி 1 இயர் தான் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. ஓகே, இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட் பேக் டு ஸ்டோரி. ஓகேவா? சரி, நான் போய் கழுவி வச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் போய் பெட்ரூமுக்கு போகிறீங்களா, இல்லை நான் தூக்கிட்டு போகணுமா உங்களை அப்படின்ட்டு? தூக்கிட்டு போனால் நல்லாயிருக்கும். சரி, நானே தூக்குறேன். சரி, நீ இங்கே இரு, நான் போய் டிஷ்ஷெல்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேவா? சரி சீக்கிரம் வா, எனக்கும் கடுப்பாக இருக்குது. வரேன், உட்காருத்துப்போ, வேறு வழி இல்லை. லவ் பண்ணும்போதுமாச்சு நல்லா இருந்துச்சு. இவன் என்ன கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இப்படி என்ன டார்ச்சர் பண்ணுறா? பையனே நீ சரியில்லை. குழந்த பிறக்கட்டி அப்போ இருக்குடி உனக்கு என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு டெவிலாக யோசிக்கிறாரு. ஆக்சுவலாக தப்பெல்லாம் நினைக்கக்கூடாது. ஓகேவா? டெவிலி ஆனால் இப்போ நம்ம ஒயன் எப்படி இவரை பாடுபடுத்துகிறாங்களோ அப்போ இவர் அந்த மாதிரி செய்யலான்னு யோசிக்கிறாரு. வேலை வாங்குறதுலாம். ஓகேவா? டபுள் மீனிங்லாம் போகக்கூடாது. ஓகேவா? சென்சார் கட்டு, டபுள் மீனிங்லாம் போகக்கூடாது. சரி, நம்ம போய் கழுவிட்டு வருவோம் அப்படின்ட்டு போய் கழுவிட்டு மறுபடியும் ஒயின் பக்கத்தில் படுக்கிறாரு.
ஒயின் மட்டும் டே ஜிமினா என்னம்மா அப்படின்னு அவர் ரொம்ப அசதியாக இருக்காரு. ஏன்னா அவர் வேலையும் செய்கிறாரு, கம்பெனியில் போய் இங்கேயும் வந்து ஒயினை பார்த்துக்கிறாருடா. ஏன்னா ரொம்ப பிஸியானவர் வேறு. ஓகேவா, நார்மலாக வந்து சிஓனா ரொம்ப பிஸியாக தானே இருப்பாங்க. ரொம்ப பிஸியானவர். அப்படி இருக்கும் போது லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருக்காரு. ஒய்ஃபை டேக் கேர் பண்ணணும்ல. சரின்ட்டு என்னம்மா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை என்னடி அப்படின்னு. இல்லைடா எனக்கு கால் ரொம்ப வலிக்குதுடா, கொஞ்சம் அமுத்தி விடியா. தானடி அமுத்தி விட்டேன், மறுபடியும் வலிக்குதுடா. எனக்கு தான் எட்டாது, உனக்கு தான் தெரியுமே. ஆமாம் வயிற்றுல தான் என்னோடய குட்டி விஷயம் இருக்கேன், அதனால உனக்கு எட்டாதே, நான் ஏன் அமுக்கிறேன் அப்படின்ட்டு மனுஷன் செம்ம டயர்டாக இருக்காரு. அந்த தூக்கத்துலேயும் அமுக்கிறாரு காலை. போதுமா போதுமா, ஒரு வாட்டி ஒரு புடி பிடிச்சிட்டு போதுமா அப்படின்னு கேட்குறாரு. டே நீ அமுக்கவே வேண்டாம், விடுடா. எப்போ பார்த்தாலும் போதுமான்ட்டு சும்மா ஒரு விடு, நான் காலையிலே தூங்கிக்கிறேன். உனக்கு என்னை பற்றி, உனக்கு உன் குழந்தைய மட்டும் தான் அக்கறை. அப்படி போய் உன் மேலே அக்கறை இல்லாமலையாடி 5 வருஷம் ஒன்று உழுந்து காதச்சு நாய் மாதிரி பேய்மையும் பின்னாடி சுற்றி எங்கே போனாலும் ஐ லவ் யூ வைன்னு லெட்டர் கொடுத்து சாக்லேட் கொடுத்து உன்னை எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணேன். ஒரு வாட்டியும் உன் பர்த்டேக்கு, நம்ம ஆனிவர்சரிக்கு, ஏன் உன்னை ஃபஸ்ட்டு நான் பார்த்தது கூட எவ்வளோ பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுவேன், எவ்வளோ சர்ப்ரைஸ் கொடுப்பேன். ஒரு வாட்டியும் உன்னை எவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணுவேன். அப்படி தான் நீ மாமங்கிட்ட மயங்கினேன். யார்? நானே. நீ மறந்துட்டியா? நம்ம காலேஜ் பில்டிங்லேருந்து கீழே குதிச்சுன்னு சொல்லி ப்ளேக்மெயில் பண்ணேன், என்ன ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதான் உண்மை. ஏன்னா உங்களே வந்து அவர் என்னதான் இருந்தாலும் அவங்கள லவ் பண்ணியிருப்பார். ஆனால் வந்து நீ ஓகே சொல்லனா கீழே குதிச்சுவேன் அப்படின்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணியிருப்பார். மேலே காலேஜ் பில்டிங்லேருந்து மேலே நின்றுக்கிட்டு பிளாக்மெயில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவங்க ஓகே சொல்லியிருப்பாங்க. நமக்கு வயனு ஆக்சுவலாக அவங்களுக்கும் அவர் மேலே க்ரஷ் இருக்கும். என்ன தான் பண்ணுறான், உண்மையிலே லவ் பண்ணுறானா இல்லை நம்மளை ப்ளே பண்ணுறானா தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி டெஸ்டிங் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இவன் உண்மையிலே விழுந்துருவான் அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு தான் ஓகே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஜிம்மின்னா தான் செம்ம அழகாச்சாங்க. யாராக இருந்தாலும் ஃபுல்லாக விழுந்துடும் தானே அப்படின்னா. ஓகேவா, ஓகே நம்ம மறுபடியும் ஒன் ஷாட்குள்ளே போயிடுவோம். அப்பப்போ என் மைண்டு வேறு அவரை ரசிக்கிறதுலேயே போகுது. ஓகே சரி பரவாயில்ல விடுடி, நானே பிடிச்சி விட்றேன். நீ வேறு ரொம்ப அசதியாக இருப்ப, படு பரவாயில்ல நான் பிடிச்சி விட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் பிடிச்சி விட்றாரு. வயனுக்கும் மனசு கேட்காது. ஏன்னா வந்து அவர் ரொம்ப வேலை செய்கிறாருல்ல, வயனுக்கும் தெரியும். சரி பரவாயில்லடா, நீ பக்கத்தில் பார்த்துக்கோ, எனக்கு அவளுக்கு கால் வெடிக்கல, நீ ஹக் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம். பேபி அதெல்லாம் சொல்ல வேணாடா சொல்லலாம், அந்த மாமா வருவேன், எனக்கு தெரியுமே நீ இதுக்கெல்லாம் ஒன்றா நம்பராக வருவீங்க அப்படின்ட்டு. என்ன நொன்னடி போடா அப்படின்றாங்க. நீ தானடி அக்கு கேட்ட, எப்படா பண்ணுறது, அங்கே தான் உன் குழந்தை வயிற்றுல நடுவில் இருக்கானே இடிக்கிறானே, நான் ஒன்று நேராக தான் நக் பண்ணக்கூடாது, பின்னாடி வந்தோம் நக் பண்ணலாம்ல பேக்கருக்கு அப்படின்ட்டு பேக்கர் பண்ணிட்டு தூங்கிடுறாங்க 2 பேரும். தூங்கிட்டு மறுநாள் மார்னிங் எந்திரிக்காரு நம்ம ஜிம்மின்னு 7 மணிக்கு எந்திரிச்சு ஆஃபீஸ் கிளம்புறாரு. ஓகேவா, நம்ம வயன் நல்லா தூங்குறாங்க. அவங்களுக்கு ஃபோரில் ஒரு கிஸ் பண்ணிட்டு ஒரு க்யூட்டான ஒரு குட்டி லெட்டர் எழுதி வச்சுட்டு போகிறாரு. காஃபி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு ப்ரெட் வச்சுட்டு வந்து அது ஹாட் இதில் தானே ஊற்றி வைப்பாங்க காஃபி, அதனால் வந்து சுட இருக்கும். ஆனால் நம்ம வயன் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சாலும் பரவாயில்ல ஊற்றி வச்சுட்டு போயிருக்காரு. சாப்பாடு வந்து அங்கே வந்து கிச்சனில் வச்சுருக்காரு. ஓகேவா, அவங்க எடுத்து அதை சாப்பிட்டுக்கிற வேண்டியது தான். சொல்லிட்டு போகிறாரு. லெட்டரில் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி வந்து பேபி நீ இந்த சின்னது சாப்பிட்டு மாமாக்கு இன்றைக்கி அர்ஜென்ட்டான ஒரு மீட்டிங் இருக்குது, இன்றைக்கி 2 மீட்டிங் இருக்குடா. ஸோ வந்து எனக்கு 10 o'clock ஒரு மீட்டிங்கு, 3 o'clock ஒரு மீட்டிங் இருக்குது, நான் அவசரமாக போய் ஆகணும், நான் எப்படியாச்சும் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு ரைட் பண்ணி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த குட்டி நோட்டை. நம்ம வயன் எந்திரிச்சு அதை படிச்சுட்டு ஒரு ஸ்மைலாக ஒரு க்யூட்டான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு ஜிம்மின் ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கும். ஓகேவா, அந்த லெட்டர் பக்கத்தில் அதை ஒரு கிஸ் பிக் பண்ணிவிட்டு கிரேசி லவர் பாய்டா நீ அப்படின்றாங்க. ஓகேவா, சொல்லிவிட்டு அந்த காஃபி குடிச்சிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து குளிச்சுட்டுலாம் வந்ததுக்கப்புறம் தான் அந்த காஃபி குடிக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் அந்த லெட்டரே பார்த்துருப்பாங்க. கிஸ் பண்ணிவிட்டு எந்திரிச்சு போய் கீழே போய் அவங்கள பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க. ஓகேவா, இப்போ டைம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஈவினிங் 7 o'clock. ஓகேவா வச்சுக்கலாம். நம்ம ஜிம்மினுக்காக நம்ம வயனாக உட்காந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் நம்ம ஜிம்மின் தான் செஞ்சுருப்பார். ஆனால் வந்து அவரே எதிர்பார்த்துக்க மாட்டார், ரொம்ப பிஸியாக இருப்பார். அதனால் அவ்வளோ பிஸியாக இருப்பார். நம்ம
எனக்கு புரியுது அவன் ரொம்ப பிஸியாக இருக்கான். சரி பரவாயில்ல நம்மளே குக் பண்ணிக்குவோம் அப்படின்ட்டு குக் பண்ணி வச்சுருக்காங்க. நைட்டு டின்னர் குக் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஜிம்மினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்போ தான் இவன் வருவான்? 5 மணிக்கெலாம் வருவேன்னு லெட்டர் எழுதி வச்சுருந்தான். 7 ஆச்சு இன்னும் வரல. அவ்வளோ வருத்தம் இருக்கிறாங்கடா என்ற புருஷனை அப்படின்னு சொல்கிறாங்க, நினச்சிக்கிறாங்க. அவங்களும் ஃபோனை பார்க்குறாங்க, டோரை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, டோரை பார்க்குறாங்க, ஃபோனை பார்க்குறாங்க, டோரை பார்க்குறாங்க. ஆனால் ஸோ அவங்க வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம ஜிமின் இன்னும் வரல. ஏன்னா அவர் ரொம்ப பிஸி இல்லை. அவருக்கும் அங்கே ப்ரெஷர் வேறு ஏறிட்டு இருக்கு. வந்தவங்களா காய்ச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னு கேட்டால் அவரோட அந்த ப்ராஜெக்ட்லாம் ஒரு பென்ட்ரைவில் தான் வச்சுருப்பார், ஓகேவா? ஆனால் அந்த பென்ட்ரைவை வந்து அவர் ஒயின் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஆக்சுவலாக வந்து ஒயின் கிட்டே கொடுத்துருப்பாரு. ஒயின் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அதை எடுத்து வந்து அவரோட செக்யூரிட்டிக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒயின் தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அவங்க மறந்துடுவாங்கன்ட்டு அவரோட செக்யூரிட்டிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க. இதை வந்து ஆக்சுவலாக ஒயின் அப்போயே சொல்லியிருப்பாங்க நம்ம ஜிமின்கிட்ட. ஆனால் நம்ம ஜிமின் வந்து மறந்துருப்பார், ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், ஐயோ பென்ட்ரைவ் அவகிட்டலாம் கொடுத்துட்டோம், இங்கே வேறு தெரியாமல் இங்கே வந்துட்டுமே மறந்த வாக்கில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சொல்லிக்கிட்டு இருப்பார் அவரோட இன்னொன்று ஃப்ரெண்டுக்கு யாருன்னா தேய்கிட்ட, ஓகேவா? நம்ம தேவும் சேர்ந்து தான். நம்ம தேய் வந்து நம்ம ஜிமினோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறாரு, மேனேஜராக, ஓகேவா? அவர் மேனேஜர், நம்ம மேனேஜரு. இன்னொரு பொண்ணு வந்து செக்யூரிட்டி நம்ம ஜிமினுக்கு, ஓகேவா? ஸோ வந்து தேய்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, தேவா இருடா சமாளிக்க போக முடிஞ்ச வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டு அவங்க என்னடா காய்ச்சா பூச்சான்னு கத்திட்டு இருக்காங்க. எனக்கு டென்ஷன் ஏறுதுடா மச்சான். வீட்டுக்கு போனால் அவளை வேறு நான் பார்த்துக்கணும். அவள் ஒண்டியாக வேறு இருக்கு, அவ்வளோ பெரிய வீட்டில். இங்கே வந்தால் இவன் வேறு சாவடிக்கிறாங்க. பாடுறா மச்சான் முடியலடா. மச்சான் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பேசி பார்க்குறாங்க. ஆனால் வந்து கடைசி வரைக்கும் அவரோட ஆப்போசிட்டில் உள்ள கம்பெனி டீம் மெம்பர்ஸ் வந்து விட மாட்டேங்கிறாங்க. ரொம்ப ப்ரெஷர் போடுறாங்க அவருக்கு. சார் நாங்கள் உங்கள்கிட்ட தானே சார் இந்த இது ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தோம், நீங்கள் என்ன சார் இப்படி பண்ணி வச்சுங்க? ஆக்சுவலாக வந்து நான் பென்ட்ரைவ் வந்து மறந்துட்டேங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் எங்களுக்கு இந்த டீல் தேவையில்லைங்க, எங்கள் கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பென்ட்ரைவ் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுறாரு. ஒரு 5 நிமிஷம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கால் பண்ணுறாரு. வெளியே வந்து ஃபோன் கிடைக்கல, ஓகேவா? ஃபோன் நம்ம ஒயினுக்கு பண்ணுறாரு, ஒயினுக்கு ஃபோன் கிடைக்கல. ஏன்னா வந்து அந்த நேரம்னு பார்த்து டவர் இல்லாமல் போச்சு. நம்மளோட ஒயின் இருக்கிற இடத்துல டவர் இல்லாமல் போச்சுன்னா இங்கே டவர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா, லைக் வந்து லைன் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ வந்து டவர் இது பிரச்சனைனால டவர் இல்லாமல் போச்சு. அதனால் வந்து வீட்டு ஃபோனும் கிடைக்கல, நம்ம ஒயினோட ஃபோனும் கிடைக்கல. நம்மளோட ஜிம்மினுக்காக ப்ரெஷர் ஏறுது. இந்த நேரம்னு பார்த்து தான் இதெல்லாம் ஒன்று எனக்குன்னு வந்து தொலைச்சே அப்படின்னு கத்திக்கிட்டே ஃபோனு சும்மா ட்ரை பண்ணி கேட்குறாரு. டவர் கிடைக்க மாட்டேங்குது, ஓகேவா? அவர் வந்து என்ன பண்ணிக்கிறாருன்னா அப்பப்போ வந்து நம்ம ஒயின் வந்து விளையாட்டுக்கு ஃபோன் அடிச்சு வைப்பாங்க, மெசேஜ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா நம்ம ஜிம்மின்ட்டு பேச மாட்டாங்க. அந்த மாதிரி அப்பப்போ நாட்டியான ஒரு வேலைலாம் செய்வாங்க, சேட்டை பிடிச்ச வேலைலாம். ஸோ நினச்சிக்கிறாரு இவளோட விளையாட்டுத்தனத்துக்கு வர அளவு இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை விருப்பத்துக்கு இவளுக்கு வேலையாக போச்சு அப்படின்னு நினச்சிக்கிறாரு, ஓகேவா? ஸோ மறுபடியும் போய் அவங்கக்கிட்ட பேசி பார்க்குறாங்க. அவங்களா கத்துறாங்க பிடிச்சி, எனக்கு உங்களோட கம்பெனியில் கொலாப் பண்ணவே தேவையில்ல, எனக்கு உங்கள் கம்பெனியே தேவையில்ல, நான் வேறு இடத்துல கொலாப் பண்ணிக்கிறேங்க, நான் மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கூட சின்சியாரிட்டி சீரியஸ் இதெல்லாம் இல்லாதவங்க கூடலாம் என்னால் பண்ண முடியாது. உங்களை எப்படி ஈஸியாக ஆக்குறாங்க, நீ எப்படி இவ்வளோ பெரிய கம்பெனிக்கு முதல்ல உண்மையை சொல்லிட்டுலாம் உண்மையிலேயும் உன் கம்பெனி தானா அப்படின்னு கத்தவும் நம்மளோட ஜிம்மினுக்கா வீட்டு ஏறி டேபிள் டப்புன்னு தட்டிட்டு எழுந்திருக்காரு. இங்கே பாருங்கள், என்னை பற்றி என் கம்பெனி பற்றி பேசுகிற வேலை உங்களுக்கு வச்சுக்காதீங்க, தெரியாமல் நடந்துச்சு அதுக்கு இதுக்கு கத்துறீங்க. ஏன் உங்கள் ஒர்க்கு மட்டும் தெரியாமல் நடந்துருக்குதுலாம் இல்லையா இது வரைக்கும்? உங்களோட வேர்ட்ஸை கொஞ்சம் மைண்ட் பண்ணி பேசுங்க, ஓகேவா? நீ என்னடா சொல்கிறது, எனக்கு போட்ட கம்பெனியில் உன் கொலாபரேட் வேண்டாம். நீ இப்போ நான் சொல்கிறேன், எனக்கும் உன் கம்பெனி கூட கொலாபரேட் வேண்டாம். நான் இவ்வளோ பெரிய ஒண்டியாக இருந்து 5 வருஷத்தில் இவ்வளோ பெரிய கம்பெனியை வளர்க்க தெரிஞ்ச என்னால் இன்னும் என் கம்பெனியை பத்திரமா வச்சுக்கவும் வளர்க்கவும் தெரியும். எனக்கு உன் கூடலாம் கம்பேர் பண்ண வேணாம், வெளியே போ, கெட் லாஸ் ஃபார் இயர் அப்படின்னு சொல்லி கத்தி வெளியே அனுப்பிடுறாரு. தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. தேய்கிட்ட கேட்குறாரு, செக்யூரிட்டி எங்கடா போய் தொலைஞ்சா அப்படின்ட்டு. அவள் தான் சொன்னாலடா அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு, மேபி அவளோட ஃபியான்சியோட வெளியே போயிருப்பா. இந்த நேரம் பார்த்து இவ வேறு வெளியே போகிறதா,
கால் பண்ணி அவளை கூப்பிடு. செக்யூரிட்டிக்கு ஃபோன் பண்ணி அவங்க எடுக்கலை. சரி நம்ம வெளியில் போய் வாங்கிட்டு கேட்டுக்கலான்ட்டு கிளம்புறாங்க. ஏன்னா அந்த டென்ஷனில் வேறு அவர் அங்கேயே இருக்கும். அவரும் டைமை கவனிக்கல. தான் பேசி கிளப்பிக்கிறாரு. மச்சான் நீ வீட்டுக்கு போ, பார்த்துக்கலாமா நாளைக்கு அப்படின்ட்டு. சரிடா மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறாரு. நைட்டு 10 தான் வராரு. பையனா பிபி ஏறி எங்கள் கோவத்தில் உட்காந்துக்கா. எத்தனை மணிக்கு நான் ஃபோன் பண்ணி நீ எத்தனை மணிக்கு வர ஜிமினா? ஏன் ஜிமினா நீ நான் வீட்டில் ஒண்டி இருக்கேன்னா உனக்கு தெரியாதா? எத்தனை மணிக்கு நீ வர? கொஞ்சமாச்சு அக்கறை இருக்கா? இந்த மாதிரி மாதமாக இருக்கிற ஒய்ஃபு வீட்டில் இருக்கா, 7 மந்த்தில் உள்ளவன்ட்டு இந்த மாதிரி தான் நடந்துக்காது ஜிமினா. நீ லவ் பண்ணும்போது இந்த மாதிரியா இப்போ இருக்க? ஆமாடி அப்போ இந்த மாதிரி இல்லை, நீயும் அப்போ இந்த மாதிரி இல்லை. நீ இப்போ ரொம்ப என்னை கடுப்பு ஏற்றுறதே உனக்கு வேலையாக போச்சு இல்லை? அப்படி தானே வயன் அப்படின்னு கற்றுவோம். நம்மளுக்கு பயந்துடுறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு வாட்டி அவர் கற்றுருந்தது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன ஜிமினா இப்படி என்ன கற்றுற அப்படின்னு. ஆமாடி நாங்கள் வேலை இடத்துல போய் எங்கள் செத்து பொழைச்சி வரேன், உனக்கு கொஞ்சம் கூட என்னை பற்றி அக்கறை இல்லைல்ல? நீ என்கிட்ட கேட்குற? இல்லை ஜிமின் நீ ஏன் இவ்வளோ கோபுற? பேசாதவா ஏன் அப்படின்னு கத்திடுறாரு. வயனு கொஞ்சம் பேபி பொம்பளை பிடிச்சிக்கிறாங்க. நம்ம ஜிமினுக்கு தான் உச்ச கட்டக்கும். ஆக்சுவலாக அந்த கோவம் ரொம்ப வரும்ல. ஸோ அவங்க கோபத்தில் நான் உன்கிட்ட கொடுத்த பென்ட்ரைவை நீ எங்கே வச்சு தொலைஞ்ச? அங்கே எனக்கு எவ்வளோ பெரிய லாஸ் தெரியுமா? என்னை எவ்வளோ மட்டமாக பேசுனாங்க தெரியுமா? உன்னோட விளையாட்டுத்தனத்தினால இன்னைக்கு என் மானமே போச்சு. நீ மூஞ்சிலே முடிக்காத அப்படின்னு கத்திட்டு போயிடாரு. நம்ம பயந்துடுறாங்க. ஏன்னா பையன் பேபிக்கு சேர்த்து அட்டை கையில் பயப்படுவோம். உங்களுக்கு மூச்சும் கொஞ்சம் வேகமாக வாங்கிடுது. மூச்சு வாங்கவும் மூச்சு வேகமாக ஒட்டிக்கிட்டே என்ன பண்ணிடுறாங்க, ஹாலில் கீழே உட்காந்துடுறாங்க. அவங்களுக்கு பேபி பம்பு வேலை வெளியே எடுத்துருது. ஜிம்மின்னு அப்படின்னு கத்திடுறாங்க. மேலே படியேறி கோவத்தில் போனது திரும்பி பார்க்குறாரு. வாங்கினு கீழே உட்காந்து பேபி பம்பு பிடிச்சிக்கிட்டு மூச்சு இழுத்து வாங்கி அழுவுறதை பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்ச நேரத்துக்கு உசுரே கிளம்பிது. ஐயோ இவன் மாசமாக இருக்கிறத மறந்துட்டு கத்திட்டேனே அப்படின்ட்டு போய் என்னடாச்சு சொல்லிட்டா நான் கோவத்தை கத்திட்டேன்னா சொல்லிட்டான்ட்டு தூக்கிட்டு ஓடுறாரு. நம்ம வயனா ஷோட தட்டிட்டு முடிச்சுக்கிறவங்க ரொம்ப வலிக்கு வேறு அப்படின்னு கத்துறாங்க. யாரும் போய் ரீச் ஆகிற ஹாஸ்பிட்டலில் இங்கே டாக்டரை செக் பண்ணி பார்த்து நம்ம வயனுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றுறாங்க. அப்போ தான் சொன்னாங்க, ஏங்க உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? 7 மந்த்தில் உள்ள ஒய்ஃப் இப்படி தான் கற்றுவாங்களா? கொஞ்சம் விட்டுருந்தா பேபிக்கும் சேர்த்து ஆபத்தாகிருக்கும். என்ன நினச்சிக்கிட்டீங்க? இதெல்லாம் நீங்களாம் ஒரு ஹஸ்பண்டா? இப்படி தான் ஒய்ஃபை பார்த்துக்கிற லட்சணமா அப்படின்னு டாக்டர் பிடிச்சி கிழிச்சு கழுவி ஊற்றுறாங்க. நம்ம ஜிமினா சாரிங்க, நான் ஆஃபீஸில் உள்ள ட்ரெஸ்ஸும் டென்ஷனை கொண்டு இப்படி பண்ணிட்டேன், சாரி. என்ன சாரி? கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? குழந்தை உயிருக்கே ஆபத்தாக போயிருக்கோம். இதுதான் ஒரு லட்சணம். ஏமா உனக்கு புருஷனே கிடைக்கலையா? பையனே கிடைக்காம கட்டியிருக்கா பாரு அப்படின்னு கத்திட்டு போகிறாங்க. நம்ம வயனா நம்ம ஜிமினை பார்க்குறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஜிமின் வயன் அப்புறம் ஜிமினோட செக்ரட்டரி நம்ம வீலாம் சுற்றி தான் நிற்கிறாங்க 4 பேரும். நம்ம ஜிமின் வயனுக்கிட்ட தான் சாரிடா நான் கோவத்தில் கத்திட்டேன், நீ ஒரு விஷயமாச்சும் கேட்டியாடா? நான் இஷ்டப்படி இப்படி கத்திட்டேன், நானும் வந்துட்டு கத்தலையா தெரியுமா? எனக்கு புரியுது உனக்கு டென்ஷன், நீ எவ்வளோ என்ன லவ் பண்ணுறியோ அவ்வளோதான் நானும் ஒன்று லவ் பண்ணுறேன், என்ன தாண்டா உன் பிரச்சனை அப்படின்னு சொல்லவும் நம்ம எல்லாத்தையும் விளாவரியாக சொல்லாரு. நம்ம வயனும் அதை லூசு பையில பென்ட்ரைவ் நீ என்கிட்ட கொடுத்த உண்மைதான், நான் தான் அந்த நிமிஷமே உன் செக்ரட்டரிக்கிட்ட கொடுத்தேனே, உன்கிட்ட தான் சொன்னேனே நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு. நானும் வந்துட்டு சொன்னேனே, என்ன நாவத்தில்டா நீ என்னடி சொல்கிற? ஆமாடா அப்படின்னு அவர் செக்ரட்டரியை முறைக்க, சார் நான் தான் உங்கள்கிட்ட சொல்லி உங்கள் டேபிள் அன்றைக்கி நேற்றே வச்சேனே சார், கிளம்பும் போது நீங்கள் தான் அங்கே வைக்க சொன்னீங்களே சார், ப்ளூ கலர் பென்ட்ரைவ் இப்போ மறந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஐயோ மேசையில் வச்சிருக்காளா? ஆஹா நம்ம தான் மறந்துட்டோமா குடி போதையில். ஐயோ ஆக்சுவலாக நம்ம வைன் கொடுத்த பென்ட்ரைவை நம்ம செக்ரட்டரி அந்த மறுநாளே எடுத்து நம்ம ஜிமினோட டேபிளில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு சொல்லிட்டு போயிருப்பாங்க, சார் நான் இந்த மாதிரி கிளம்புறேன், எனக்கு 1 வீக் லீவ் வேணும், நான் என் ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் கூட வெளியே போகிறேன், போய் இன்விடேஷன்லாம் கொடுக்கணும், அதனால் நான் கிளம்புறேன், பென்ட்ரைவ் நீங்கள் மேம் கிட்ட கொடுத்ததை மேம் இங்கே என்கிட்ட கொடுத்தாங்க, நான் இங்கே வச்சுட்டேன், மறந்துடாதீங்க சார், இந்த ப்ளூ கலர் பென்ட்ரைவ் வச்சுட்டு போயிருப்பாங்க. நம்ம ஜிமினாவை அவர்
அவரோட ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கான பிளான் பண்ணி ஃபோனில் பேசிகிட்டு இருப்பார். அதனால் அது வந்து அவரையும் கண்டுக்க மாட்டார். வேறு யார் நம்ம ஜேகேயோட பர்த்டே பார்ட்டியை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். கிளப்பில் போய் என்ஜாய் பண்ணுறோம், குடின்னு குடிக்கிறோம், குடி போகுது. நம்ம ஜிம்மி தான் குடின்னு வந்து மறந்துடுவார், ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகேவா. ஸோ வந்து குடின்னு வந்தால் மறந்துடுவார், இந்த ஒன் ஷாட்டுக்கு மட்டும், ஓகேவா. மறந்துடுவார். ஸோ என்ன பண்ணிடுறாரு, அவர் வந்து கண்டுக்கல. ஸோ அப்போ தான் அவருக்கு நான் ஆகுது, ஆமாம் அது ஏன் தப்பெல்லாம் என் மேலே தான், அவள் கொடுத்தா, நான் தான் மறந்துட்டேன், சாரிடி வாயன் சாரிடி, உன் காலில் வேணாலும் மாமா விழுந்துடுறேன்டி, மன்னிச்சிடுடி, வேணா என்னை எத்தி கூட அடிச்சுக்கோ, செருப்பாலேயே கூட அடிச்சுக்கோ, ஆனால் என்னை விட்டு மட்டும் போயிடாது, ஓகேவா. நான் கோவப்பட்டேன் தான், இந்த மாதிரி நேரத்தில் உன் மேலே பட்டிருக்கோம். நம்ம லவ் பண்ணி இந்த 5 வருஷத்தில் நான் ஒரு வாட்டி கூட உன் மேலே கோவப்பட்டதில்லை. ஃபஸ்ட்டு வாட்டி நான் உன் மேலே கோவப்பட்டேன், என்னை மன்னிச்சிடுடி, உன்னை இந்த மாதிரி கற்று வைக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து அழுந்துக்கிட்டே மன்னிப்பு கேட்குறேன். நம்ம வயனும் அவரை பிடிச்சி இடிச்சிட்டு ஷர்ட்டை பிடிச்சி இடிச்சிட்டு, லூஸு அவன் மேலே எப்போயாச்சும் கோவப்பட்டிருக்கேனாடா, ஆனால் நீ இன்னைக்கு பட்ட பிறகு கோவம் சத்தியமாக சொல்கிறேன்டா அள்ளு விட்டுருச்சு எனக்கு, இதுக்கு மேலே உன்கிட்ட கோவமே பட மாட்டேம்மா, என்ன மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மினை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஜிம்மினும் நம்ம செக்யூரிட்டிகிட்டே நம்ம வாங்கிட்டே சாரி கேட்டுறாரு, ஏன்னா அவர் தப்பு தானே. ஸோ நம்ம செக்யூரிட்டியும் சொல்லிடுறாங்க சாரி சார் அப்படின்றாங்க. நம்ம ஜிம்மி இன்னும் வந்து நம்ம வாங்கிட்ட சாரிஸ் கேட்கவும் நம்ம வாயினும் ஜிம்மிகிட்ட வந்து சாரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலாக வந்து நான் மறுபடியும் உனக்கு ஞாபகம் முடிக்கணும், நீ என்னை டேக் கேர் பண்ணுறதுலாம் மறந்துட்டேன் சாரி அப்படின்னு சொல்லி ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த ஒன் ஷாட் முடியுது.